ஈரான் மற்றும் மத்திய கிழக்கில் வெடித்துள்ள போர் சூழல் கனேடிய வங்கியின் வட்டி விகித தீர்மானங்களில் பெரும் நிலையற்ற தன்மையை உருவாக்கியுள்ளது. வரும் புதன்கிழமை வங்கியின் 2வது வட்டி விகித அறிவிப்பு வெளியாக உள்ள நிலையில் பொருளாதார நிபுணர்கள் பல்வேறு கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றனர். தற்போது வட்டி விகிதம் 2.25% உள்ள நிலையில் பிப்ரவரி மாதத்தில் 84,000 வேலைவாய்ப்புகள் பறிபோனதும் வேலையின்மை விகிதம் 6.7% உயர்ந்ததும் பொருளாதார பின்னடைவை காட்டுகின்றன. இருப்பினும் போரினால் ஹோர்முஸ் நீரிணை கடல்வழி தடைப்பட்டு உலகளாவிய எண்ணெய் விலை உயர்ந்துள்ளதால் கனடாவில் மீண்டும் பணவீக்கம் அதிகரிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. எண்ணெய் விலை உயர்வு காரணமாக எரிபொருள் மற்றும் உணவுப் பொருட்களின் விலை அதிகரிக்கக்கூடும் என BMO தலைமை பொருளாதார நிபுணர் டக் போர்ட்டர் எச்சரித்துள்ளார். இந்த இக்கட்டான சூழலில் பொருளாதார வீழ்ச்சியை தடுக்க வட்டி விகிதத்தை குறைக்க வேண்டுமா அல்லது பணவீக்கத்தை கட்டுப்படுத்த உயர்த்த வேண்டுமா என்ற இரட்டை சவாலை வங்கி ஆளுநர் டிஃப் மேக்லெம் எதிர்கொண்டுள்ளார். பெரும்பாலான சந்தை ஆய்வாளர்கள் இம்முறை வட்டி விகிதத்தில் மாற்றம் இருக்காது என்றே கணித்துள்ளனர்.